தமிழ்நாட்டு மக்கள் அனைவருக்கும் வணக்கம். திமுக அரசு இதுவரைக்கும் விவசாயிகளுக்காக என்ன செஞ்சது? விவசாயிகளுக்கு இவர்கள் செய்ததை பட்டியலிட முடியுமா? அப்படின்னு பல பேர் கேட்கலாம். விவசாயிகளுக்கு திமுக அரசு இதுவரைக்கும் என்ன செஞ்சது அப்படின்றத இன்றைக்கு இருக்கக்கூடிய இளைய சமுதாயம், இளைஞர்கள் தெரிந்து கொள்ளணும்ல. 1957ஆம் ஆண்டு திமுக முதலில் சட்டமன்ற தேர்தலில் நின்று வெற்றி பெற்று 15 சட்டமன்ற உறுப்பினர்கள் சட்டமன்றத்திற்குள்ள அடியெடுத்து வைத்தாங்க. அந்த 15 பேரில் ஒருத்தர் தான் தமிழினத்தினுடைய தலைவர் முத்தமிழ் அறிஞர் டாக்டர் கலைஞர் அவர்கள். குளித்தலை சட்டமன்ற தொகுதியில் வெற்றி பெற்று சட்டமன்றத்தில் போய் அவரது கன்னி பேச்சை தொடங்கினார். இந்த அவருடைய கன்னி பேச்சு எதை பற்றியது, யாருக்காக பேசினார்னு தெரியுமா? விவசாயிகளுக்காக பேசினார். அப்போது குளித்தலையில் நங்கவரம் பண்ணை நிலைக்கியாருக்கும் விவசாயிகளுக்கும் ஒரு நீண்ட காலமான ஒரு பிரச்சனை நீடித்து வந்தது. அந்த பிரச்சனையை பற்றி தான் சட்டமன்றத்தில் பேசினார். இந்த பேச்சினுடைய முடிவு எப்படி அமைந்தது தெரியுமா? கண்ணீரோடு முடிந்தது. இதுதான் வரலாறு. எத்தனை பேருக்கு தெரியும்? இப்போ தொடங்கின அந்த விவசாயிகளுக்கான பயணம் அவர் மறையும் வரை விவசாயிகளுக்காக குரல் கொடுத்தார். விவசாயிகளுக்காக எண்ணற்ற திட்டங்களை வகுத்து கொடுத்தார். அவருக்கு பின்னால் இன்றைக்கு அவரது வழியில் ஆட்சி நடத்தக்கூடிய மாண்புமிகு தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர், சமூக நீதியினுடைய பாதுகாவலர், விவசாயிகளுக்கு அரணாக இன்றைக்கு விளங்கி கொண்டிருக்கின்ற முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களும் இன்றைக்கு விவசாயிகளுக்காக எண்ணற்ற திட்டங்களை வகுத்து கொடுத்து விவசாயிகளை பாதுகாத்து வருகிறார். அப்படி விவசாயிகளுக்காக குரல் கொடுக்கின்ற இயக்கமாக இருக்கின்ற திமுக 1967 திமுக ஆட்சி அமைக்கிறது. 1969 அண்ணாவினுடைய மறைவுக்கு பிறகு கலைஞர் அவர்கள் முதலமைச்சராக பொறுப்பேற்கிறார். விவசாயிகளுக்கு அவர் எண்ணற்ற திட்டங்களை வகுக்கிறார். இந்த 69 76 திமுகவுடைய ஆட்சி கலைப்பு வரை திமுக அரசு விவசாயிகளுக்காக என்ன செய்கிறது தெரியுமா? தென்னிந்தியாவிலே முதலில் மாணவர்கள் விவசாய கல்லூரியை பெற வேண்டும், விவசாய பொறியியல் கல்வி கற்க வேண்டும் என்று விவசாய கல்லூரியை அமைத்தவர் நம்முடைய தமிழினத்தினுடைய தலைவர் முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் அவர்கள். நில உச்சவரம்பு சட்டம் 1,78,880 ஏக்கர் நில உச்சவரம்பு சட்டத்தின் மூலமாக கைப்பற்றி 1,37,236 விவசாயிகளுக்கு அதை பெற்றுக் கொடுத்த ஒரே தலைவர், ஒரே கட்சி திமுக. அதனைத் தொடர்ந்து 1989 திமுகவுடைய ஆட்சி. 1990ஆம் ஆண்டு விவசாயிகள் அனைவரும் கண்ணீரோடு அப்போதைய முதலமைச்சர் அவர்களிடத்தில் கோரிக்கை வைக்கிறார். என்ன கோரிக்கை? இலவச மின்சாரம் வேண்டும், பயிர் வைக்க முடியல, தண்ணி தொடர்ந்து இறைக்க முடியல, கரண்ட் பில் கட்ட முடியல அப்படின்னு சொல்லிட்டு கண்ணீரோடு கோரிக்கை வைக்கிறார்கள். கலைஞர் மின்வாரிய அதிகாரிகளை கூப்பிடுறார், அதை பற்றி விவாதிக்கிறார். அவங்க முடியாது, இது நிறைய செலவாகும் சார் அப்படின்னு சொல்லிட்டு கை விரிக்கிறார். சீஃப் செக்ரட்டரியை கூப்பிடுறார். இந்தியாவில் வேறு எந்த மாநிலத்திலும் இலவச மின்சாரம் கிடையாது, அதை செயல்படுத்த முடியாது, இதுக்கு நிறைய செலவாகும், அவ்வளவு நிதி நம்ம இடத்துல இல்லைன்னு சொல்கிறாங்க. ஆனால் கலைஞர் அவர்கள் சொல்கிறார், விவசாயிகளுக்காக ஏதாவது செய்யணும், விவசாயிகளுடைய கண்ணீரை துடைக்கணும், அவங்க கஷ்டப்படுறாங்க, அவங்களுக்கு ஏதாவது செய்யணும்னு தோணுது அப்படின்னு சொன்ன தலைவர் அவர்கள் எதை பற்றியும் கவலைப்படாதீங்க, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இலவச மின்சாரத்தை இந்தியாவில் வேறு எந்த மாநிலத்திலும் இல்லாத போது முதலாக இந்தியாவில் இலவச மின்சார திட்டத்தை அறிவித்த மாநிலம் தமிழ்நாடு, அறிவித்த இயக்கம் திமுக, அறிவித்த தலைவர் கலைஞர். இலவச மின்சார திட்டத்தின் மூலமாக 16 லட்சம் விவசாயிகள் அன்றைக்கே பயன்பெற்றிருக்கிறார்கள். அதன் பிறகு 91 திமுகவுடைய ஆட்சி கலைப்பு இலவச மின்சார திட்டத்தை ரத்து செய்ய துடித்தவர் தான் ஜெயலலிதான்றதை மறந்துடக்கூடாது. அதன் பிறகு 1996ஆம் ஆண்டு திமுகவுடைய ஆட்சி இலவச மின்சார திட்டத்தை 25 விழுக்காட்டிலிருந்து 27 விழுக்காடாக இலவச மின்சாரத்தை உயர்த்தினார். 32 அரசு நேரடி நெல் கொள்முதல் நிலையங்களை 2,40,00,00,000 ரூபாய் செலவில் அதனை தமிழ்நாடு முழுவதும் அமல்படுத்தினார். 103 உழவர் சந்தைகளை தமிழ்நாடு முழுவதும் தொடங்கி வைத்தார். அந்த உழவர் சந்தையும் 2001 அதிமுக ஆட்சிக்கு வந்த பிறகு நிறுத்தி வைத்தார்கள்.
மீண்டும் 2006ல் திமுகவுடைய ஆட்சி. 103 உழவர் சந்தைகளை தமிழ்நாடு முழுவதும் 153 உழவர் சந்தையாக உயர்த்தினார். கூட்டுறவு சங்கங்களில கடன் பெற்றிருந்த விவசாயிகளுடைய கடனை 7,000 கோடி ரூபாய் கடனை தள்ளுபடி செய்த ஒரே இயக்கம் திமுக. ஒரே தலைவர் முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் அவர்கள். அவருடைய மறைவுக்கு பிறகு தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சராக முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் பொறுப்பேற்றார். விவசாயிகளுக்கு எதிராக 3 வேளாண் சட்டங்களை கொண்டு வந்தது ஒன்றிய பாஜக அரசு. அதை ஆதரித்தது தமிழ்நாட்டில் உள்ள அதிமுக. அதை எதிர்த்து குரல் கொடுத்தது திமுக. 3 வேளாண் சட்டங்களை ஒன்றிய அரசு வாபஸ் பெறும் வரை களத்திலே போராடிய இயக்கம் திமுக. விவசாயிகளுக்காக குரல் கொடுத்த இயக்கம் திமுக. விவசாயிகளுக்காக இந்தியாவில் வேறு எந்த மாநிலத்திலும் வேளாண் தனி பட்ஜெட் இல்லை. ஆனால் தமிழ்நாட்டில் வேளாண் துறைக்கென தனி பட்ஜெட்டை உருவாக்கிய தலைவர் நம்முடைய முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள். அரசு நேரடி நெல் கொள்முதல் நிலையங்களை இன்றைக்கு தமிழ்நாடு முழுவதும் அல்ல, ஒவ்வொரு தொகுதிக்கும் பல்வேறு அரசு நேரடி நெல் கொள்முதல் நிலையங்களை 4 ஊராட்சிகளுக்கு 3 ஊராட்சிகளுக்கென பிரித்து விவசாயிகளுடைய துயரை துடைக்கின்ற வகையில் இன்றைக்கு அரசு நேரடி நெல் கொள்முதல் நிலையங்களை திறந்து வைத்திருக்கிறார். இலவச மின்சார திட்டத்தை தொடர்ந்து இலவச மின் இணைப்புகளை வழங்கி கொண்டிருக்கின்றார். மானியத்திலே டிராக்டர், நெல் அறுவடை இயந்திரங்களை கொடுத்து கொண்டிருக்கிறார். பயிர் இடர்பாடுகள், பயிரை வைத்து பாதியில் ஏதாவது பேரிடர் ஏற்பட்டு அதற்கு பாதிப்பு ஏற்பட்டால் அந்த விவசாயிகளுக்கு இழப்பீட்டு தொகையை முதலமைச்சருடைய காப்பீட்டு திட்டத்தின் மூலமாக நிதி கொடுக்கிறார். இப்படி விவசாயிகளுக்கு எந்த பிரச்சனை வந்தாலும் அந்த பிரச்சனையை தீர்க்கக்கூடிய ஒரே அரசாக திமுக தான் இன்றைக்கு விளங்கி கொண்டிருக்கிறது. விவசாய பெருமக்களே, தேர்தல் வந்துவிட்டால் யார் வேண்டுமானாலும் வந்து நான் தான் விவசாயி என்று பச்சை துண்டு போட்டு வேடம் போட்டு கொள்ளலாம். ஆனால் விவசாயிகளுக்காக தொடர்ந்து குரல் கொடுக்கின்ற, விவசாயிகளுக்கான திட்டங்களை அறிவித்து விவசாயிகளுடைய வாய்வில் ஒளியேற்றிய ஒரே இயக்கம் திமுக. மறந்துடக்கூடாது. விவசாயிகள் ஆதரிக்க வேண்டிய இயக்கம் திமுக. விவசாயிகள் வாக்களிக்க வேண்டிய சின்னம் உதயசூரியன். விவசாய பெருங்குடி மக்களே, உங்கள் வாய்வு பலம் பெற வேண்டும். நீங்கள் நல்லா இருந்தால் தான் நாட்டு மக்கள் நல்லா இருக்க முடியும். நீங்கள் சேத்துல கால் வச்சாதான் நாங்கள் சோத்துல கை வைக்க முடியும். அப்படிப்பட்ட விவசாய பெருங்குடி மக்களே, ஆதரிப்பீர் உதயசூரியன் சின்னத்தில். வெற்றி பெற செய்து தமிழ்நாட்டினுடைய உரிமைகளையும் விவசாயிகளையும் பாதுகாக்கக்கூடிய ஒரே தலைவர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் என்கின்ற மகத்தான தலைவர். வாக்களிப்பீர் உதயசூரியன் சின்னத்தில்.